ஆமாங்க, நீங்கள் கெஸ் பண்ண மாதிரியே நம்ம ஜாக்கி சான் கோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் யார் ஜாக்கி சான்னு. ஸோ நான் என்ன நினச்சிருக்கேன்னா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஜாக்கி சானோட லைஃப் ஸ்டைல் போடலாம். லைஃப் ஸ்டைல்னால் அவனோட கஷ்டங்கள், அவன் எப்படி முன்னேறினான், அவனோட பெயின்லாம் என்ன அப்படின்னு சொல்லி போடலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது நாளைக்கு வந்துடும். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ யூ கான் சூஸ் யுவர் ஃப்ரெண்ட். You can choose your friend, but you can't choose your neighbors. Countries have to accept that and stop fighting wars. Why do thousands have to die for some piece of land? I travel around the world for UNICEF and I something wonder we even have borders. நான் எதுக்கு பார்டர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒற்றுமையாக இருக்கலாம். Be yourself, do it your own way, learn from an audience, work hard, do it while you're young. It's not all about the money. Be different, do the best you can, keep your promises, have mentors, be yourself. உன்ன மாதிரியே இரு, உன்னோட தனி வழியில் போ. நீ ஆடியன்ஸ் கிட்ட கற்றுக்க, ஒர்க் ஹார்ட், எங்கே இருக்க பாரு. பணம் மட்டும்தான் வாழ்க்கையில், டிஃப்ரெண்ட்டாக இரு, உன்னோட பெஸ்ட் நீ பண்ணு, ப்ராமிசஸை காப்பாற்று. நத்திங் இஸ் இம்பாசிபிள் இந்த வேர்ட்ஸ் இட் செல்ஃப் சே பாயிண்ட்ஸ். இப்போ வந்து நத்திங்ஸை விட்டு ஐஎம்க்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் விட்டால் ஐஎம் பாசிபிள்னு வருது. இம்பாசிபிளே ஐஎம் பாசிபிள்னு நம்ம பிரிச்சிடலாம். ஸோ நம்மளால் எல்லாமே முடியும். காஃபி இஸ் அ லாங்குவேஜ் இன் இட் செல்ஃப். காஃபி வந்து அதே நினச்சிக்கோ, அது ஒரு லாங்குவேஜ்னு. காஃபி ஒரு வேர்டு தான், பட் அது ஒரு லாங்குவேஜ்னு ஜாக்கி சான் சொல்கிறான். இந்த கோட் எனக்கு புரியல. Family is not whose blood is in you, it's who you love and who loves you. ஃபேமிலிங்கிறது பிளட் சொந்தம் மட்டும் இல்லை. உனக்கு யார் பிடிக்கிறோ அவங்களுக்கும் ஒன்று பிடிக்குதோ அதுதான் ஃபேமிலி. ஸோ எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க பாருங்கள். ஸோ லைக் ஈச் அண்ட் எவ்ரி திங், நாட் திங்க் லைஃப் வில் knock us down but we can choose to get back up. நம்ம லைஃப் வந்து நம்மளை கீழே தள்ள தான் பார்க்குறோம். நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம மேலே வரலாமா இல்லை கீழே பதிஞ்சு போகலாமா அப்படின்னு சொல்லி. இந்த ட்ரூ கோட் இது வந்து கோட்னு சொல்கிறது ட்ரூ கோட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா லைஃபுங்கிறது வந்து சரௌண்டிங்ஸு சொல்லுது. அவங்க நம்மளை கீழே தள்ள தான் பார்ப்பாங்க. Now I'm older, I understand, we have to accept who we are. நான் இப்போ ரொம்ப வயசாகி தான் இருக்கேன். ஜாக்கி சான் சொல்கிறேன், நான் வயசாக தான் இருக்கேன். நான் ஆர்கியூ பண்ணி நான் எங்கே இருக்கேன்னு சொன்னாலும் அது போய் நிஜமாக போகிறதில்ல. நான் ஒத்துக்கிறேன், ஆமாம் நான் வயசு. ஸோ உங்களால் நீங்கள் இருக்க பாருங்கள். லைஃப் will knock us down but we can choose whether or not to stand back up. லைஃப் நம்மளுக்கு கீழே தள்ளிதான் இருக்கும். நம்மக்கிட்ட தான் இந்த சாய்ஸ் இருக்குது. மேலே வரலாமே இல்லை கீழே புதஞ்சு போகலாமா அப்படின்னு சொல்லி. I am ஜாக்கி சான். ஸோ அடுத்த வீடியோ நீங்கள் மறக்காமல் பார்ப்பீங்க. அவனோட கஷ்டங்கள், அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அப்படியே அழுகழுகையாக வந்துருச்சு. இன்றைக்கி தான் நான் பண்ணலான்ட்டு இருந்தேன், பட் இதே பண்ணுவோம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். த பெஸ்ட் ஃபைட்ஸ் ஆர் த ஒன் ஹூ அவாய்ட். நீங்கள் யார் கூட ஃபைட் பண்ணணும்னு நினச்சிங்களா, அவங்க கூட பேசாமல் இருங்க, அதே போதும். அவங்க என்னடா இவ பேச மாட்டேங்கிறாளே அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அவங்களே வந்து சாரி, என் மேலே தான் தப்பு, ஓகே ஃபைன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தாட் க்ரியேட் பண்ணணும் நம்ம. ஐ ஒன்லி வாண்ட் மை ஒர்க் டு மேக் பீப்புள் ஹாப்பி. என்னோடய ஒரே ஒர்க் என்னென்னா மக்களை நான் சந்தோஷப்படுத்துறது. இது ஜாக்கி சானுக்கு மட்டும் இல்லை, நம்மளும் அப்படி இருந்தால் ஃபைட்ஸுங்கிறதே வராது, வார்ஸுங்கிறே வராது. இப்போ வந்து எப்படி சும்மா இப்போ வந்து ஒரு கண்ட்ரிக்கும் சண்டை வருது, அது இது இல்லாமல் இருக்கலாம் இப்படி இருந்தால். த பெஸ்ட் ஃபைட்டர்ஸ் நெவர் ஆங்க்ரி. நீங்கள் ஒரு பெஸ்ட் ஃபைட்டராக இருந்தால் நீங்கள் கோவப்படவே மாட்டீங்க. லைக் ஜாக்கி சான் என்ன கொஸ்டின் கேட்டாலும் கூல் ஆன்சர் சொல்லிட்டு கூலாக போயிடுவோம். கோவப்பட மாட்டேன். என்ன ஹார்ஷாக சொன்னாலும். இப்போ நீங்கள் ஜாக்கி சான் கார்ட்டூன்லேயே பார்க்கலாம். இதுதான் ஜாக்கி சான். இப்போ ரீசன்ட் ஃபோட்டோஸு. இவ்வளோ வயசாகிடுச்சு, பட் ஹீ இஸ் டூயிங் ஸ்டன்ட்ஸ். அவனுக்கு ஒரு வேர்ல்டு ரெக்கார்டே கிடச்சிருக்கு ஸ்டண்ட் பண்ணி. அதுவும் இல்லாமல் அவனோட பாடியில் இருக்கிற எல்லா போனையும் ஒரு டைமாச்சும் உடச்சிருப்பான். இப்போ வந்து கைனா அது ஒரு டைமாச்சும் உடச்சிருப்பானா, அதுக்கு மேலேயே இருக்கும், பட் ஒரு டைமாச்சும் உடச்சிருப்பானா. பட் அது ரெடி ஆகிடுச்சு, மறுபடியும் ஸ்டண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கான்.
ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் இன்னும் நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க. 5 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். 1 2 3 4 5. ஓகே, தேங்க்யூ. நான் ஏதாவது ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பாய். லைக் பண்ணுங்கள், பாய்.